ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனல் நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் ஆர் த ஃபைனல் பார்ட் ஆஃப் 15th சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய வீடியோஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தை மாற்றலாம், ஏதாச்சும் உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்குமே வந்து வேறு ஏதாச்சும் மெத்தடில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றது நமக்கு புரிஞ்சுது அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே இருக்கிறேன். என்ன டவுட் இருந்தாலும், என்ன ஒரு கமெண்ட்ஸ் குவரிஸ் எதுவாக இருந்தாலுமே கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ ஃபைனல் பார்ட்குள்ளே நம்ம போகலாம். கேபிட்டல் அக்கவுண்ட். கேபிட்டல் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது எஸ், அஃப்கோர்ஸ் கேபிட்டல் இஸ் அ லம்ப் ஆஃப் மணி, ஒரு முதலீடு. ஸோ இந்த மாதிரி மணிஸ் எல்லாம் வந்து டிரான்சாக்ட் பண்ணுறது பிட்வீன் அ நேஷன். ஸோ என்னெல்லாம் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்குள்ளே வரும்ன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். எவ்ரி டிரான்சாக்ஷன் இன் ஃபாரின் கரன்சி, வெதர் இட் இஸ் இன்ஃப்ளோ ஆர் அவுட்ஃப்ளோ, இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ கேபிட்டல் which is shown in this account. External lending and borrowing, foreign currency, deposits of banks, external bonds issued by the government of India, foreign direct investment, ஸோ இதெல்லாமே செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப் பேமெண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, இருந்தாலும் I'll explain you once again. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன அப்படின்னா, இம்போர்ட் அதிகமாக இருக்குது எக்ஸ்போர்ட்டை விட அப்படின்னா நம்ம வந்து நிறைய கொடுக்குற மாதிரி வரும். we have to give out of our pocket for long, அதாவது நிறைய கொடுக்குற மாதிரி மோர் அமௌண்ட் ஆஃப் மணி வரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கிட்ட இருக்கிற ரிசர்வ் அதுக்கு ஈக்குவலாக இல்லை, பே பண்ணுறதுக்கு நமக்கு இல்லை அப்படின்னா there is a crisis. ஸோ இட் இஸ் ஈக்குவலி பேலன்ஸ் ஆகுது. எனக்கு வரதை வந்து நான் அப்படியே கொடுக்கறதுக்கு எனக்கு இருக்குது. ஐ எம் நாட் ஹேவிங் எனி டெப்ட் ஆர் கடன் லோன், எதுவுமே எனக்கு இல்லை. ஐ எம் நாட் லயபிள் டு எனி ஒன். ஸோ இட் இஸ், எனக்கு ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் இல்லை. இப்போ எனக்கு எக்ஸ்போர்ட்டில் வர இன்கம் அதிகமாக இருக்குது, ஐ ஹாவ் மோர் ஃபாரின் ரிசர்வ்ஸ் அப்படின்னா வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் ஐ ஹாவ் சர்ப்ளஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கன்வெர்ட்டபிலிட்டினா அதோடைய மாற்றம், அதாவது ஒரு விஷயத்தோடைய மாற்றம் ஏற்படக்கூடிய தன்மை. சரிங்களா? கன்வெர்ட் அப்படின்றதே மாற்றம் அப்படிங்கிறது. எதுக்கு இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா, கேபிட்டல் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் செக்டார்ஸ்க்கு, அதாவது டிரான்சாக்ஷன்ஸ் எஃப்டிஐயாக இருக்கட்டும், ஆர் எனி பாண்ட்ஸ், ஃபாரின் பாண்டு, இப்போ இந்தியாவுக்கும், அதாவது இந்தியன் கரன்சிக்கும் வெளிநாட்டு கரன்சிக்கும் உள்ள எக்ஸ்சேஞ்ச், அங்கேருந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, இங்கே நம்ம அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு மணி தான் ப்ளே பண்ணுது. மணிக்கு தேவை கேபிட்டல் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட், இல்லையா? ஸோ இதெல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இந்த விஷயத்தில் இப்போ இந்தியாவுடைய டொமஸ்டிக் கரன்சி என்னது? ருப்பி. சரிங்க. இந்த ருப்பியை கொடுத்துட்டு எனக்கு டாலர் வேணும் அப்படின்னா நான் கன்வெர்ட் பண்ணுறேன். என்னது? இப்போ ஒரு டாலருடைய விலை 70 ரூபாய்னா நான் என்னுடைய இந்தியன் ருப்பி 70 ரூபாயை கொடுத்து ஒரு டாலர் வாங்கிக்கிறேன். ஸோ இப்படி கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கும்? ஸோ அந்த கன்வெர்ட்டபிலிட்டி ஃபுல்லாக என்னால் பண்ண முடியுதுன்னா ஃபுல்லி கன்வெர்ட்டபிள், இல்லை பார்ஷியலாக தான் கன்வெர்ட் பண்ண முடியுதுன்னா இட் இஸ் பார்ஷியலி கன்வெர்ட்டபிள். ஸோ இதுதான் கன்வெர்ட்டபிலிட்டி. சரி, நீங்கள் இதோட இதை பற்றி தெரிஞ்சுக்கிறத நிறுத்திடக்கூடாது. கன்வெர்ட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும், இல்லையா? ஸோ இப்போ வந்து எல்லாருமே வந்து இந்தியன் ருப்பியை கொடுத்துட்டு டாலர் வாங்கிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற எல்லாரும் இந்தியன்ஸ் எல்லாருமே they started to getting or buying dollars. அப்போ என்ன ஆகும்? இந்தியன் எக்கனாமி என்ன சுச்சுவேஷனில் வரும்? ஓகேங்களா? அதுதான் நீங்கள் யோசிக்கணும். என்ன ஆகும் அப்படின்னா, there will be a depreciation in the currency. இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். சரிங்களா? ஸோ எல்லாமே நம்மளுடைய பணம் வந்து மதிப்பிழக்கம் ஏற்பட்டுடும். நிறைய நீங்கள் வந்து ஃபாரின் கரன்சி மேலேயே
நம்மளுடைய இந்தியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஆசை போய்கிட்டு இருந்துச்சுன்னா இந்தியன் கரன்சியோடைய மதிப்பு இழக்கப்படும். ஸோ இதெல்லாத்தையுமே கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது தான் ஆர்பிஐயோடைய வேலை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் படிக்கும்போது இன்னொரு விஷயம் உங்களுக்கும் ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து லேர்ம்ஸ்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியா வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஃபுல்லி கன்வெர்ட்டபிளா இல்லை பார்ஷியல் கன்வெர்ட்டபிளான்றது வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. பிகாஸ் வி ஆர் இந்தியன்ஸ் இல்லையா? ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்ல எஸ்எஸ் தாராப்பூர் கமிட்டி அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபுல்லி கன்வெர்ட்டபிளா வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஆர்பிஐ ஸ்டில்னா என்ன பண்ணிருக்காங்க, இல்லை பார்ஷியல் கன்வெர்ட்டபிலிட்டி தான் இந்தியாவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 40:60 ரேஷியோல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து ஆர்பிஐ வந்து இதை மாற்றலை அப்படின்றது. உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன எக்ஸ்பிளனேஷன் இதுக்கு செட் ஆயிருக்கும். ஸோ லேர்ம்ஸ்னா என்ன அப்படின்னா லிபரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் மெக்கானிசம். ஸோ லிபரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் மெக்கானிசம், ஸோ உங்களுக்கு அந்த வேர்ட்லேயே புரிஞ்சிருக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணுவாங்க எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. இப்போ நீங்கள் டைரெக்டாக போயிட்டு 60 ரூபாயை நீட்டிட்டு உங்களை இப்போ சப்போஸ் ஒரு டாலருடைய மதிப்பு 60 ரூபான்னா நீங்கள் நேரடியாக டைரெக்டாக போய் பேங்க்கில் போயிட்டு இந்தாப்பா 60 ரூபாய் எனக்கு ஒரு டாலரை கூடன்னு மாற்ற முடியுமா? முடியாது. பிகாஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது இருக்குது அங்கே. வெறும் உங்களாக நீங்கள் வருவீங்க மாற்றுவீங்க, அதுக்காகவே அவங்க இருப்பாங்க. ஸோ தே நீட் சம் ப்ராஃபிட், எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரியான இது மட்டும் இல்லாமல் ஒரு டாலருடைய மதிப்பு 60 ரூபாய் தானா, நீங்கள் இன்னைக்கு போனீங்கன்னா 60 ரூபாய் இருக்கும், நாளைக்கு போனீங்கன்னா 70 ரூபாய் இருக்கும். அது வந்து அது ஒரு மார்க்கெட் கண்டிஷன் டிசைட் பண்ணுற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் மேலே நான் வந்து ஒரு 66 ரூபாவோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு நான் வெறும் $1 வாங்க போகிறது கிடையாது. மொத்தமாக ஒரு $20 நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா த ஆக்சுவல் அமௌண்ட் ப்ளஸ் சம் அமௌண்ட். ஸோ இதெல்லாமே தான் ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸோ இப்போ நம்ம பார்க்குறது நீர்னா என்னென்னா நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற லேமேன் டேர்ம்ஸ்லேயே நான் சொல்கிறேன். சரியா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஒரு புரியலன்னா ஃபுல்லாக கேளுங்க. ஒரு பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ், ஓகேவா? அந்த பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸில் என் இருக்கு. என் மீன்ஸ் ஜப்பானுடைய மணி கரன்சி, யூரோ, டாலரு. ஸோ ஒரு செட் ஆஃப் பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ் இருக்கு. ஒரு பேஸ்கெட்னா என்னது, ஒரு பாத்திரத்தில் எல்லா செட் ஆஃப் கரன்சிஸ். இந்த கரன்சிஸ்லாம் என்னன்னா நம்ம ட்ரேடிங் பார்ட்னர்ஸோடைய கரன்சிஸ். நம்ம யார் கூடலாம் ட்ரேடிங் பண்ணுறோம்? எல்லார் நாட்டுக்கூடையும் ட்ரேடிங் பண்ணுறோம். ஸோ எல்லாருடைய கரன்சிஸ். இன்ஃப்ளேட்டட் ரேட் ஆஃப் கரன்சிஸ். இன்ஃப்ளேட்டட் ரேட் ஆஃப் கரன்சிஸ்னால் உங்களுக்கு கரன்சியை பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் இன்ஃப்ளேட்டட் ரேட்னா என்னன்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே வாங்க. இந்தியாவுக்குள்ளே வந்து மணி எப்போ இன்ஃப்ளேட் ஆகும்? இன்ஃப்ளேட்டட் என்னன்னா டிப்ரிசியேட் ஆகிறதுன்னு அர்த்தம். சரியா? என்னன்னா ஒரு டாலருக்கு அகெயின்ஸ்டா என்னுடைய மணி வேல்யூ வந்து 80 ரூபாய்க்கு ஏறுச்சு அப்படின்னா நான் 80 ரூபா கொடுத்து ஒரு டாலர் வாங்குற மாதிரி ஆகுது இல்லையா? ஸோ அதுதான் இன்ஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷன் எப்படி ஏற்படுதுன்னா மார்க்கெட் சுச்சுவேஷன். ஸோ ஒரு திடீர்னு மக்கள் எல்லாருமே ஏசி வாங்கிட்டே இருக்கிறாங்க. வெயில் காலம் இல்லையா இந்தியாவில், கண்டிப்பாக இப்போ எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மார்ஜினலைஸ்டு எதுவுமே ஒரு அதாவது புவர் பீப்புள், மார்ஜினல், மிடில் கிளாஸ் எந்த ஒரு வரம்புமே இல்லாமல் எல்லாருமே ஏசி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஏசி கம்பெனிக்காரங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஃப்ளேட்டட் ரேட்டில் விற்பாங்க. இது வெறும் இன்ஃப்ளேஷன், வெறும் ஏசினால மணியோடைய வேல்யூ ஏறுமானா கிடையாது. இந்த மாதிரி நிறைய, அதாவது மணி மக்கள் கையில் நிறைய இருக்கும்போது தே வில் பர்ச்சேஸ் மோர். ஸோ பர்ச்சேஸ் நிறைய பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி என்ன பண்ணுவாங்க, டிமாண்ட் ஏறும்போது ஐ மீன் விலையும் ஏற்ற தானே செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய பணம் வந்து வீங்கி போகும், வீக்கம் அடையும், வீங்கி போகிறது சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான். சரி, இப்படி நடக்கிறது இவ்வளோ இன்ஃப்ளேட் ஆகி தான் பழைய நிலைமையிலேருந்து இவ்வளோ வீங்கி போயிருக்கு. அந்த வீங்கி போன கேப் இருக்குது பார்த்தீங்களா, வீக்கம் அடைந்தது, தட் இஸ் இன்ஃப்ளேட்டட். ஸோ இதுதான் வந்து நார்மல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்.
இப்போ நான் எவ்வளோ கொடுத்து நான் வந்து என் ஜப்பான் டாலர், டாலர் சொல்லக்கூடாது, ஜப்பானுடைய எண்ணுக்கு அகெயின்ஸ்டாக இந்தியன் ருப்பியோடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லா கரன்சிக்கும் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடைய இன்ஃப்ளேட்டட் அந்த மணி எவ்வளோல இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பேரிசனில் பண்ணுறது தான் நம்மளுடைய ட்ரேடிங் பார்ட்னர்ஸோடைய கரன்சியை தான் அந்த பேஸ்கெட்டில் நம்ம வைப்போம். இஷ்டத்துக்கு எல்லாருடைய கரன்சியும் வைக்க முடியாது. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாரு கூடயுமே ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறது. இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த கண்டினியூவேஷனோட வாங்க ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் நத்திங் பட் இன்ஃப்ளேஷன் இல்லாமல் கம்பேர் பண்ணுறது. புரிஞ்சுதா? ஸோ நான் உங்களுக்கு நீர்னா என்ன சொன்னேன், இன்ஃப்ளேஷனோட சேர்த்து இது பண்ணுறது. ரியல்னா ரீர்னா ரியல், நாமினல் ரியலுக்கு நம்ம ஆர்டினரியாகவே நமக்கு வந்து மீனிங் தெரியும். ஸோ ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா வித்தவுட் இன்ஃப்ளேஷன். ஸோ புரிஞ்சுதா? இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் பிகாஸ் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கோடைய மீனிங் தெரியும்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் போங்க, நோ ப்ராப்ளம். ஸோ வாங்க அடுத்த ஒரு டாப்பிக்கு போகலாம். ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சிருச்சுனாலே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படும், ஒரு படிக்கிற ஆர்வம் தூண்டும். அதே நடுவில் ஒரு விஷயம் நமக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம லேக் ஆகிடும். அதே மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கிராஸ் பண்ணிவிட்டு இந்த புக்கை ஒரு வாட்டி படித்து பாருங்களேன். உங்களுக்கே நான் சொல்லாத சில விஷயங்கள் ஏதாவது புலப்படலாம். இல்லை வேற ஒரு விஷயம் இப்போ நான் உங்களுக்கு சொன்னது வந்து, அதாவது நான் உங்களுக்கு ஜஸ்ட் இந்த புக்கில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேபிட்டல் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், இந்த மாதிரி தான் எக்ஸ்சேஞ்சு, கன்வெர்ட்டபிலிட்டி. அதை தாண்டி உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு படிக்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு, அதாவது கனெக்ட் பண்ணி படிக்கணும். புரியுதுங்களா? அதுதான் நிறைய டாப்பர்ஸ் சொல்லுவாங்க, அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு நான் வந்து எதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்றதுக்கான இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். சரி, ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னா இஎஃப்எஃப், எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி. எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி இஸ் நத்திங் பட், நம்ம இந்தியா வந்து எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதுக்கான அர்த்தத்தை சொல்லிடுறேன். தட் இஸ் நத்திங் பட் ஐஎம்எஃப் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், எல்லாருக்கும் தெரிஞ்சது. இவங்க வந்து நமக்குன்னா என்னன்னா மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு, ஐஎம்எஃப் உடைய மெம்பர் கண்ட்ரீஸ்ன்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் ஏற்படும் பொழுது ஐஎம்எஃப் கிட்ட வந்து நம்ம லோன் வாங்கிக்கலாம். லோன் வாங்கிக்கிட்டு அப்படியே விட்டுடலாமா? இல்லை, திருப்பி கொடுத்தாகணும். குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு அப்புறம் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் கொடுத்தாகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க சொல்கிற விஷயத்த நம்மளுடைய இக்கனாமியில் மாற்றங்கள் கொண்டு வரணும். இப்போ நம்ம, அதாவது தமிழில் அழகாக சொல்லணும்னா, இப்போ உன் குடுமி என் கையில் அப்படின்ற மாதிரி ஐஎம்எஃப் உடைய லாங்குவேஜ், ஐஎம்எஃப் உடைய தொனியில் அப்படி சொல்லணும்னா, உன் குடுமி என் கையிலடா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்தியா வந்து இதுக்கு அவைல் பண்ணிச்சா இல்லையா? எஸ், பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வந்திருக்கு இந்தியாவுக்கு இந்த வேக் ஆஃப் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ். ஸோ எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம எல்லாருக்குமே தெரியும் வந்ததுன்ட்டு. ஸோ அது வந்ததுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ். ஸோ ஐஎம்எஃப் நம்மக்கிட்ட சொன்னாங்க, லிபரலைஸ் பண்ணுங்க, குளோபலைஸ் பண்ணுங்க, ப்ரைவேட்டைஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நார்ம்ஸ், சர்டன் கண்டிஷன்ஸ் போட்டதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய கடனை தீர்க்கறதுக்கு நான் காசு தரேன்னு ஐஎம்எஃப் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் சரின்னு சொல்லி சைன் போட்டாங்க இந்தியா. எந்த வருஷத்தில் அப்படின்னா, இந்த அக்ரிமெண்ட் வச்சுக்கிட்டாங்கன்னா 1981 to 1982. ஸோ அப்போ தான் இந்த அக்ரிமெண்ட் போட்டாங்க. அக்ரிமெண்ட் போட்ட இயர் தான் அது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ ஐஎம்எஃப் வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து இந்தியாவுக்கு போட்டாங்கன்றத ஒரு டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து ஐஎம்எஃப் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இந்தியாவுக்கு போட்டாங்க பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வந்த பொழுது அப்படின்னா வந்து, டிவேல்யூவேஷன் ஆஃப் ருப்பி பை 22%. 22%க்கு டிவேல்யூ பண்ணுங்க. டிப்ரிசியேஷன் வேற, டிவேல்யூ வேற. ஸோ எப்படின்னா 21 ரூபாயிலேருந்து 27 ரூபாயிலேருந்து 21 ரூபாய்க்கு கம்மியாச்சு. அப்போது எப்போ சொல்கிறது, நான் 1981 to அந்த மாதிரி டைமில். ஸோ ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டிராஸ்டிக் கஸ்டம்ஸ் கட்.
கஸ்டம்ஸோடைய ரேட் வந்து 130% இருந்தது வந்து 30க்கு வந்துருச்சு. எல்லா கூட்ஸில் கஸ்டம் டியூட்டிஸ் கட்டாச்சு. கஸ்டம் டியூட்டிஸ் கட் ஆன அதே சமயத்தில் எக்ஸைஸ் டியூட்டி வந்து 20% ஏற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுடைய எக்ஸ்பெண்டிச்சரை வந்து 10% கம்மி பண்ண சொல்லி கண்டிஷன் போட்டிருக்காங்க. என்னென்னா இந்த சேலரிஸ், பென்ஷன், சப்சிடிஸ் இந்த மாதிரி விஷயங்களில். ஸோ இதெல்லாம் தான் கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கரன்சி பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பேர் கேட்கும்போதே புரியும் ஹார்ட் கரன்சினா என்னன்றது. ஸோ இதோடைய மீனிங் சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது சொல்கிறேன். ஹார்ட் கரன்சி இஸ் நத்திங் பட் எந்த ஒரு நாட்டில் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூஎஸ்ஏ போகிறேன் சரிங்களா. யூஎஸ்ஏ போகணுன்னா எனக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குவாங்க. மெடிசன்ல இருந்து என்ன வேணாலும் எனக்காங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் நிறைய பெரிய பெரிய பிரபலங்கள் வந்து இங்கே இல்லாத மெடிசன்ஸ் வந்து அங்கே போய் அவங்களுக்கு அவைல் பண்ணிப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி மெடிசன்ஸ்ன்னு இல்லாமல் நிறைய விஷயங்களுக்கு அவங்களுடைய கரன்சியை கொடுத்து நம்ம அவங்களுடைய சர்வீஸ் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி மட்டும் இல்லாமல் ட்ரேட் லெவல்லையும் சரி ரொம்ப பிரபலமான ஒரு கரன்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கரன்சி வந்து ரொம்ப வந்து டிமாண்ட் இருக்கிற கரன்சி அப்படி சொல்லாமா? சரி, இப்போ நம்ம வந்து ஹார்ட் கரன்சிக்கு ஒரு நிமோனிக்ஸ் ஆர் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது, இப்போ நம்ம வந்து யூஎஸ் டாலர் வேணும் ஆர் நமக்கு ஃபாரின்ல வந்து அதாவது டாலரு என்னென்னலாம் ஹார்ட் கரன்சின்னு நான் சொல்லிடுறேன். ஐம் ரியலி சாரி ஃபார் த பேக்ரவுண்ட் நாய்ஸ். யூகே பவுண்ட் ஸ்டர்லிங், டாலர், ஜாப்பனீஸோடைய எண்ணு, ஸோ இந்த மாதிரி கரன்சிஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங், அதாவது ஹார்ட் கரன்சி. இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் டாலரில் சம்பாதிக்க முடியும். ஸோ இது ஒரு ஹார்ட் கரன்சி சரிங்களா. சாஃப்ட் கரன்சி இஸ் நத்திங் பட் ஈஸியாக நம்மளால் பெற முடியும். தட் இஸ் நம்மளுடைய ருப்பி வந்து சாஃப்ட் கரன்சி இந்த இந்தியன் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். இட் இஸ் பேசிக்கலி தி ஆப்போசிட் டேர்ம் ஆஃப் ஹார்ட் கரன்சி. ஸோ இந்தியாவில் வந்து வேலை செஞ்சு இது பண்ணிக்கணும் அப்படின்னா தே கேன் ஈஸிலி, புரிஞ்சுதா? அதாவது நிறைய அவங்களுக்கு ஈல்டு கிடைக்கும். இந்தியாவுடைய கரன்சி வந்து சாஃப்ட் கரன்சி. இப்போ அங்கேருந்து அவங்க ஒரு $2 எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா போதும், 140 ரூபாய்க்கு அவங்க நிறைய விஷயங்கள் வாங்கலாம். அங்கே இருக்கிற ஒரு விஷயம், அங்கே வந்து 2 பர்கர் வந்து ஒரு பர்கர் அங்கே 140 ரூபான்னா இந்தியாவுக்கு வந்து அதுவே 2 பர்கர்ஸாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா சாஃப்ட் கரன்சினா என்னன்ட்டு? ஒரு ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில். சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹாட் கரன்சி. ஹாட் கரன்சி இஸ் நத்திங் பட் ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டுச்சு. இந்த ஒரு நடிகை வந்து ஆக்சிடெண்ட்டில் ஷிமெட் வித் அன் ஆக்சிடெண்ட்டை சந்தித்தார். ஸோ இப்படி வந்து ஒரு விஷயம் ஹாட் டாப்பிக்காக பரவுது கோலிவுட் சினிமாவில். இதுதான் இப்போ வந்து ஹாட் டாப்பிக்காக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயம், ஒரே விஷயம், சீரியல் நடிகை அதாவது ஆக்சிடெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்றத வந்து ஹாட் டாப்பிக்காக பேசப்படுது. அந்த ஒரு விஷயம் ஹாட் டாப்பிக்காக பேசப்படுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாட் கரன்சின்னா என்னென்னா ஒரு கரன்சி கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல ஃபேமிலியரான ஹார்ட் கரன்சியாக இருக்கும். ஹார்ட் கரன்சியில் நான் என்னென்ன சொன்னேன்? யூஎஸ் டாலர், பவுண்ட் ஸ்டர்லிங், யூரோ, ஜாப்பனீஸோடைய எண்ணு, இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி இதில் ஏதாவது ஒரு கரன்சி வந்து ஒரு கண்ட்ரிலையோ இல்லை ஏதாவது ஒரு பிளேஸில் ஹைலி டிமாண்டடாக இப்படி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாட்டு, எனக்கு ராஜாவா நான் வாழுறேன். ஸோ அந்த ஒரு கரன்சியோடைய மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஒரு கண்ட்ரியில் எல்லாருமே வந்து டாலர்னு மாறிட்டு வராங்க அப்படின்னா அப்போ அது ஹாட் கரன்சியாக மாறுது. புரியுதா? ஹாட் டாப்பிக்காக பரவுது. ஹாட் ரிலேட் பண்ண முடியுதா உங்களால்? கரன்சி இதுக்கு எக்ஸாம்பிள் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ் சொல்லலாம். ஏன் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கிரைசிஸில் வந்து யூஎஸ் டாலர் தான் நிறைய யூஸ் பண்ணப்பட்டது அது ஒரு பீரியடில். சரிங்களா? அப்போது அவங்களுடைய டொமஸ்டிக் கரன்சியோடைய வேல்யூ டிப்ரிசியேட் ஆகுது.
புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த கரன்சி ஹீட் பண்ணப்படுது. ஹீட்டட் வேற, ஹாட் வேற. ஹீட்னா நமக்கு எரியும் இல்லையா? ஸோ டிப்ரிஷியேட் ஆகுது வேல்யூ. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாட்னா நல்ல ஒரு ஹாட் டாபிக்காக பரவுது. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. Cheap currency. If a government starts repurchasing its bond before their maturities at full maturity prices, the money which flows into the economy is known as cheap currency, also called as cheap money. In the banking industry, it means a period of comparatively lower or softer interest rates regime. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் வந்து எதுக்கு ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க? ஸோ பாண்ட் எதுக்கு இஷ்யூ பண்ணுறாங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் நீட் சம் மணி இல்லையா? ஸோ அந்த பாண்டை ரீபர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க பிஃபோர் மெச்சூரிட்டிக்குள்ளேயே. ஸோ அப்போ அந்த கரன்சி என்ன அர்த்தம்? நிறைய என்கிட்ட இருக்கிறதுனால தானே நான் சீக்கிரமாக வாங்குறேன். ஸோ சீப் கரன்சி ஆயிடுது. ஸோ அப்போ வந்து நிறைய ஃப்ளோ இருக்குது எக்கனாமியில். சரிங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் கால்ட் அஸ் சீப் கரன்சி. இது யார் வந்து இதுக்கு டெஃபினேஷன் காயின் பண்ணுறாங்கன்னா ஜேஎம் கீன்ஸ். சரிங்களா? ஸோ டியர் கரன்சினா என்ன அப்படின்னா வந்து பப்ளிக் வந்து, அதாவது கவர்மெண்ட் பாண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க, பப்ளிக் நம்ம வந்து காசு தரோம், நம்ம மணி எல்லாம் வந்து யார்கிட்ட போகுது? கவர்மெண்ட்ட போகுது. என்ன ஆகுது இப்போது? எக்கனாமியில் பணம் கம்மியாகுது. என்னன்னா சீப் கரன்சிக்கு ஆப்போசிட் தான் டியர் கரன்சி. ஸோ உங்களுக்கு இதோடைய அர்த்தம் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னா என்னென்னா, இப்போ நார்மலாக ட்ரேடிங் நடக்கணும் அப்படின்னா வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு வி ஹாவ் டு பே த டியூட்டிஸ், எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பே பண்ணோம். கஸ்டம் டியூட்டிஸ், எக்ஸஸ் டியூட்டிஸ், இப்படி இந்த மாதிரி டியூட்டிஸ் இல்லாமல் கவர்மெண்ட்டோடைய லாவில் ரெகுலேட் ஆகுது அப்படின்னா அது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். எதுக்கு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணுறது, ஒரு செக்டாரை வந்து எழுப்பி விடுறதுக்காக. ஸோ படுத்து கிடக்கிற ஒரு செக்டாரை எழுப்பி விடுறதுக்காக இந்த மாதிரி கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து 1965 ஏஷியாவுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன், that is special economic zone, குஜராத் கந்தலா 1965. ஸோ இப்போ ரீசண்டாக ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு கீழே அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் வாட் இஸ் கார். ஸோ கார் அப்படின்னா என்னன்னா ஜென்ரல் ஆன்டி அவாய்டன்ஸ் ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து டைரக்ட் டாக்ஸ் கோட் 2010 அது மூலியமா வருது. ஸோ வாட் இஸ் ஜென்ரல் ஆன்டி அவாய்டன்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் empowers தி டாக்ஸ் அத்தாரிட்டி, தட் இஸ் ரெவென்யூ அத்தாரிட்டி ஆஃப் அ கண்ட்ரி. ஒரு நாட்டுடைய ரெவென்யூ அத்தாரிட்டிக்கு இது ஒரு பவர் போல கொடுக்கறது. கார் என்ன பவர் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ எல்லா ட்ரேட் எல்லாமே வந்து தட் வில் நாட் கம் அண்டர் தி கமர்ஷியல். ஸோ ட்ரேட் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது பர்டிகுலர் ட்ரேடுக்கு மட்டும்தான் கொடுக்கலாம். அதாவது ஹி ஹாஸ் த அத்தாரிட்டி. இப்போ நான் ரெவென்யூ அத்தாரிட்டி அப்படின்னா நான் வந்து அத்தாரைஸ் பண்ண, நான் வந்து அக்ரி, எனக்கு ஓகே அப்படின்னு நான் சாட்டிஸ்ஃபை ஆனா ஐ கேன் கிவ் தம் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ். சரிங்களா? இல்ல என்கிட்ட வரவங்க வந்து ஜஸ்ட் டாக்ஸ் பெனிஃபிட்ஸோட மோட்டோக்காக தான் அவங்க வந்து they have approached me. அதாவது எந்த ஒரு கமர்ஷியல் அதர் தேன் டாக்ஸ் பெனிஃபிட் கமர்ஷியலாவோ இல்ல கரெக்டா ட்ரேடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த நார்ம்ஸுமே அது சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா அவங்களுக்கு எதுக்கு நான் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும்? ஸோ தே ஹாவ் டு பே த டாக்ஸ். எது வந்து இப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னு சொல்லும்போது வி கேன் நாட் சே ஒரு 10 ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு ஆர் ரொம்ப கம்மியா
which is கமர்ஷியலுக்கு இல்லாம அப்படி இருக்கும்போது அதுக்கு எப்படி நம்ம டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கொடுக்க முடியும்? இட் இஸ் நாட் கம்மிங் அண்டர் கமர்ஷியல், ரைட்? ஸோ அந்த பவர் என் கைக்கு வரும்போது இட் இஸ் கால்ட் அஸ் ஜெனரல் ஆன்டி அவாய்டன்ஸ் ரூல்ஸ். இந்த ரூல்ஸ்க்கு யாருக்கு வந்து பவர் போகுது அப்படின்னா ரெவென்யூ அத்தாரிட்டி ஆஃப் எ கண்ட்ரி. இதுதான் நீங்க யார் பத்தி தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல நத்திங் பியாண்ட் யூ கேன் யூ டோன்ட் நீட் டு கோ பியாண்ட் திஸ். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ வாட் இஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதா இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அதாவது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இப்போ புதுசா இந்த கோவிட் டைம்ஸ்ல வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்றதெல்லாம் பார்க்கலாம், சரிங்களா? சிங்கிள் பிராண்ட் ரீட்டைல் ட்ரேடிங் இந்த செக்டார்ல எஃப்டிஐ 100%க்கு ஓபன் அப் பண்ணியாச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கரேஜ் இது பாத்தீங்கன்னா 100% எஃப்டிஐக்கு ஓபன் பண்ணியாச்சு. ஏவியேஷன் இஸ் நத்திங் பட் air transport or whatever the sector that comes under the air. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து 49, that is aviation is strategic sector, உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால 49%. ஓகேங்களா? சரி, தென் பார்த்தீங்கன்னா வந்து பவர் அந்த செக்டார்ல 49%, இ காமர்ஸ்க்கு 100%. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா 74% ஆக்கியிருக்காங்க. எதுக்குன்னா டிஃபென்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம 100% கொடுத்துட்டு வரோம் இந்தியா. என்னன்னா கேஸ் பை கேஸ், அது கேஸ் பை கேஸ். ஆனா ஜஸ்ட் இன் ஜெனரல் 49ல இருந்து 74% ஏத்திருக்கிறாங்க, சரிங்களா? 100ன்றது ரேர் கேசஸ்ல கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணா இட் வில் ஓபன் அப் டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எஸ், இப்போ வந்து கவர்மெண்டோடைய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6% வரைக்கும் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாக் ஆஃப் தே கேன் இன்வெஸ்ட். ஓகேங்களா? இதுதான். நெக்ஸ்ட் வந்து ஹாட் மணி அப்படின்றாங்க, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டெண்டன்சி டு ஃப்ளீ அட் த ஃபர்ஸ்ட் சைன்ஸ் ஆஃப் ட்ரபிள் இன் எக்கனாமி ஆர் இம்ப்ரூவ்மெண்ட் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்டிவ்னஸ் எல்ஸ்வேர் இன் த வேர்ல்டு. ஸோ தட் இஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஓப்பன் அப் பண்றோம்னாலே வாட் வில் ஹேப்பன், ஒரு மேஜரா இருக்கிற கரன்சிஸ் தான் கொண்டு வந்து தே வில் இன்வெஸ்ட். ஸோ என்ன ஆகும், நிறைய வரும்போது இட் வில் பிகம் ஹாட் ஆகுமா இல்லையா? ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய ப்ரீவியஸ் ஐ மீன் கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். இந்த டாபிக் எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா external commercial borrowing liberalized. So external commercial borrowing, கமர்ஷியலான விஷயங்களுக்கு நம்ம borrow பண்றதுக்கான ஒரு வழிவகுத்தல், சரிங்களா? லிபரலைஸ், ஃப்ரீடம் கொடுக்கப்படுது. யாரால? கவர்மெண்டால. என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இது எப்போ வருது அப்படின்னா ஏப்ரல் 2022ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க கவர்மெண்ட். ஸோ திஸ் இஸ் அ பாலிசி ஃப்ரேம் ஒர்க். அண்ட் என்னென்ன விஷயங்கள்ன்றது நம்ம ஒரு குயிக்கா பார்த்துடலாம். ஸோ எல்லா எலிஜிபிள் பாரோவர்ஸுமே வந்து $750 million per financial இயருக்கு, தட் இஸ் நோ செக்டார் வைஸ் லிமிட்ஸ், எந்த லிமிட்ஸுமே இல்லாம $750 million கிட்ட they can borrow from abroad. So next வந்து பாத்தீங்கன்னா all the eligible borrowers can they are eligible to receive FDI, port trust, units in special economic zone, SIDB, Exim Bank and registered microfinance entities. இதுல அவங்கள பதிவு பண்ணிக்கலாம். Then public sector oil marketing companies வந்து $10 billion கிட்ட வரைக்கும் they can borrow without any hedging process. ஸோ புரியுதுங்களா? ஒரு ஃபாரின்ல இருந்து லோன் வாங்கணும் அப்படின்னா காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ்ன்றது இல்லாம they can avail this. So for the maximum of 3 years they can avail this loan. ஸோ என்ன அப்படின்னா அடுத்தது மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு $15 million, that is with a maturity period of 1 year. ஸோ இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் குளோபலி பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபேக்டர்ஸ்ல வந்து we can get the low interest rates that is also available in higher. ஓகேங்களா? நிறைய ஹையர் availability of funds இருக்கும். Then domestic factors பார்த்தீங்கன்னா as I have already told liberalize பண்ணிட்டாங்க. So rationalization of all in cost of ECB, so rationalaவே எல்லாமே இருக்கும்.
So expansion of list of eligible borrowers. So removal of திருப்பி liberalizing concept தான் சொல்றாங்க. Removal of sector wise borrowing limits on ECB up to 750 million, allowing oil. இதெல்லாமே வந்து டொமஸ்டிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. What is the risk in foreign currency borrowings? அதோடைய benefits first பார்க்கலாம். Lower interest rates, longer maturity, capital gain. So அப்படியே நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. We have to look at the disadvantages also. So that is sharp depreciation in the local currency would mean corresponding increase in debt services liability as more domestic currencies would be required to buy the same amount of foreign exchange for debt service payments. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய நம்ம வந்து ஃபாரின் இது கடன் வாங்க பணம் வந்து வீங்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? இப்போ அப்படி இதுவாகும்போது we will be spending more money to repay the foreign debts. இதுதான் adverse. So next வந்து trade promotion schemes. Trade promotion schemes la first merchandise export from India scheme which was launched in 2015 incentivizes exporters in terms of duty credit at the rate of 2, 3, 4, 5, 7%. Free on board taranga. Then pathina service export from India scheme. So it is the service exporters are eligible for rate of 5% and 7% of net foreign exchange earnings. Then when the export promotion capital goods scheme, zero customs duties இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ஸ்கீம், ஸோ டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட் ஆத்தரைசேஷன் ஸ்கீம், இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீம், so deemed export scheme, transport and marketing assistance for specified agricultural product scheme. So specific ட்ரேடுக்குலாம் என்னென்ன ஏதாவது இந்தந்த செக்டார்ஸ்க்கு, ஐடிஸ்க்கு, சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு, ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் கொண்டு வராங்க டு ஓப்பன் அப் the level playing field for everyone, right? So attract the export, அதாவது for both, அதாவது நம்மளுக்கும் டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி அண்ட் ஆல்சோ அட்ராக்டிங் த ஃபாரினர்ஸ் டு இன்வெஸ்ட். ஸோ ட்ரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் எக்ஸ்போர்ட் ஸ்கீம், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இந்த விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டோம். உங்களுக்கு டக்குன்னு ஒரு விஷயம் தோணி இருக்கணும், மதன் கௌரி யூடியூபர். ஸோ யூ ஆல் would have known if you are a Tamilian. So நம்ம தமிழ்நாடுல இருக்கிறோம். மேபி he is also famous in other parts of the India and also in foreign countries who have been well acquainted or well known language. That is, if they have known the Tamil very well, they would have followed the Madan Gauri channel. Okay. ஸோ மதன் கௌரி சேனல் பற்றி நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, ஹீ ஹேட், அதாவது ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஹீ ஹேட் ட்வீட்டடா ஃபார் அ வெரி ஃபேமஸ் கார். ஸோ அந்த ஒரு கார் நிறுவனத்துடைய அதிபரை டேக் பண்ணி ஹீ கமெண்டட் ஆர் ஹீ ட்வீட்டட். என்ன ட்வீட் பண்ணாரு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த ட்வீட் வந்து கண்டிப்பா, ஆர் உங்களுக்கு தெரியலன்னா, அதாவது கூடிய சீக்கிரம் உங்களுடைய கார் எல்லாத்தையும் வந்து கொண்டு வாங்க, இந்தியாவுக்கு கொண்டு வாங்க, we are waiting to use it on our roads. ஸோ அப்படின்ற மாதிரி அவருக்கு ட்வீட் பண்ணியிருந்தார். பட் அதுக்கு உடனே ஒரு ரிப்ளை வந்துச்சு. அது என்ன ரிப்ளைன்றது நீங்க நோட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன சொல்லியிருக்காரு அவர் அப்படின்னா, இந்தியால இம்போர்ட் பண்றதுக்கு கார் இம்போர்ட்ஸ் நாங்க, அதாவது நீங்க இம்போர்ட் பண்றது, அதாவது அவர் எக்ஸ்போர்ட் பண்றாரு, we are importing. ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து நார்ம்ஸ், உங்களுடைய ட்ரேட் நார்ம்ஸ் ஆர் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவே ஸ்ட்ரிஞ்சண்டா இருக்கு, கட்டுக்குள்ள இருக்குது, கட்டுப்பாடா இருக்கு, ரொம்பவே வந்து இட் இஸ் நாட் ஃபிளெக்சிபிள். ஸோ வந்து டைம் எங்களுக்கு கிடைக்கும், அதாவது when the time arrives we will surely export our cars. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து, அதாவது ஒரு ஃபாரினர் சொல்றாரு அவரால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல, எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, வாட் இஸ் த ரீசன்? இவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்கும்போது why he has not been able to produce his cars in the இது. ஸோ இதுவுமே நோட் பண்ண வேண்டிய விஷயம். சரிங்களா? ஸோ இப்போ எப்படி இருக்குது, ஆத்ம நிர்பார் பாரத்க்கு அப்புறம் எப்படி இருக்கு, எல்லாமே அனலைஸ் பண்றது தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம்.
இப்போ நீங்க ஸ்லைட்ல பாக்குறது தான் எலான் மஸ்க், இந்த டெல்சா காரோடைய அதிபர் சொன்ன ரிப்ளை, மதன் கௌரியோட ட்வீட்டுக்கு ரிப்ளை பண்ணது இதுதான். ஸோ நான் அந்த ட்வீட்டை டைரக்டா காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு படிச்சுட்டு இப்போ இருக்கிற நம்மளுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் விஷயங்கள் இதுக்கும் என்ன ஒரு சிக்கல் இதில் இருக்கு. ஆனால் நம்ம இப்போ புக்கில் படித்தது பார்த்தீங்கன்னா we are opening up everything அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வாங்க. படிக்கிறதே அனாலிட்டிக்கலாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சது கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லை நானே எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் குள்ள நம்ம போலாம் வாங்க. ஸோ இந்தியாவுக்கு என்னென்ன ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு நீங்கள் படிக்கிறது அட் த நியரஸ்ட் ஆஃப் யுவர் எக்ஸாம் டைம் மாறலாம். ஆர் வந்து வேற ஏதாச்சும் ஒரு கொலாப்ஸ் ஏதாச்சும் நடக்கலாம். பட் ஒன் திங் ரிமெம்பர் இன் யோர் மைண்ட், ப்ளீஸ் கெட் அப்டேட்டட் வித் த கண்டென்ட்ஸ். இந்த புக்கில் நான் ஒரு பார்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணியிருக்கேன், என்னன்னா ட்ரேட் சினாரியோன்றது. நீங்களுமே அதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவர்லுக் மாதிரி வேணா பாருங்க. பட் ஐ வில் நெவர் என்கரேஜ் யூ டு அதை படிக்கிறதுக்கு நான் உங்களை என்கரேஜ் பண்ண மாட்டேன் டு ரீட் ஆல் தோஸ் திங்ஸ். பிகாஸ் அதில் நீங்கள் படிக்கிற விஷயம் கண்டிப்பாக நீங்கள் யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஆர் ப்ரிலிம்ஸ் எது அட்டன் பண்ணும்போதும் கண்டிப்பாக அதில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மக் அப் எவ்ரி திங், ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே, ஸோ ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அசம்பிள் இன் இந்தியா ஃபார் த வேர்ல்ட் ஷுட் பி இன்டகிரேட்டட் இன்டு மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பை டூயிங் ஸோ இந்தியா கேன் ரைஸ் இட்ஸ் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் ஷேர் டு அபவுட் 3.5% by 2025 and 6% by 2030. Job creation out of this will be 4 crores by 2025 and 8 crores by 2030. So increased export பார்த்தீங்கன்னா வந்து 25% of இந்தியாவுடைய 5 trillion economy அப்படின்ற ஆசைக்கு இது ஒரு 25% கான்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சைனா யூஸ்டு திஸ் ஸ்ட்ராட்டஜி டு எக்ஸ்போர்ட் primarily to rich countries. என்னன்னா லேபர் இன்டென்சிவ் செக்டார்ஸ்ல சைனா ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற செக்டார்ஸ்ல நிறைய விஷயங்கள், நெட்வொர்க் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து where production occurs across global value chains operated by the MNCs. ஸோ அதை பார்த்து இந்தியாவும் அசம்பிளிங் ஆப்ரேஷன்ஸ் இதிலெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி பேசிக்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் நீங்கள் நியூஸில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது இஸ் அவுட் ஆஃப் த புக். நான் வந்து எப்போவுமே புக்கில் இருக்கிறதோட ஸ்டாப் பண்ணிக்க மாட்டேன். அவுட் ஆஃப் த புக்ஸும் என்னுடைய பாயிண்ட்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்வான் இப்போ வந்து ரொம்பவே ஒரு ஷார்ட்டேஜில் இருக்கிறாங்க. என்னன்னா குளோபல் செமிகண்டக்டர்ஸ் 60% of the global semiconductors is supplied by Taiwanese. ஓகேங்களா? இப்போ தாய்வான் வந்து எங்களோடதுதான்ற மாதிரி சைனா கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டு தானே? ஸோ அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு அந்த அந்த பின்னணி நோக்கம் என்ன அப்படின்னா, 60% செமிகண்டக்டர் இப்போ தாய்வான் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டுல நிறைய ஷார்ட்டேஜ் ஏற்படும். ஸோ இந்த செக்டார்ல என்ன தேவைப்படுது அப்படின்னா, நிறைய வாட்டர் ரிசோர்சஸ் தேவைப்படுது. ஸோ டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் வாட்டர் இதுக்கு தேவைப்படுது. அதுக்கும் மேல இதுக்கு ஏத்த மாதிரி இந்த செமிகண்டக்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனு, எலக்ட்ரானிக் டிவைசஸ், ஃபாஸ்ட் சார்ஜிங், நிறைய இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணப்படுது. ஸோ ஆஸ் தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் க்ரோயிங், இதுவுமே முக்கியம். ஸோ இது முக்கியம்னா இந்தியாவில் வி ஹாவ் டு பிரிங் த நெசசரி எஜுகேஷன் ஃபார் திஸ் அப்லிஃப்ட்மெண்ட். ஸோ அப்படி வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா தானே மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு தென் இன்சென்டிவ்ஸ் வழங்கலாம் கவர்மெண்ட்டு. இதோ நிறைய பேருக்கு ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு it can provide low cost education on this semiconductors. ஸோ இப்படி நம்ம பண்ணி நம்மளுமே ஒரு தாய்வான் போல ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி வேற நிறைய விஷயங்கள் ட்ரேட்ல இந்தியாவுக்கு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட்ல போலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ரீஜியனல் ட்ரேட் அக்ரிமெண்ட். ரீஜியனல் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ரீஜியன் இந்தியாவுக்கும் ஃபாரின் கண்ட்ரிக்கும் பர்டிகுலர் ரீஜியனை சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இந்தியா யூரோப் கிட்ட ஒரு
ட்ரேட் அக்ரிமெண்ட் வச்சுக்கலாம், ஆர் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஸோ நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸ், ஸோ அந்த மாதிரி ஒரு ரீஜியனோட நம்ம ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது. அதாவது இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு கீழே வி ஹாவ் கன்செஷன் ஆன் செஸ் ஆர் டியூட்டிஸ், இதிலெல்லாம் நாங்கள் வந்து கம்மி பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு அக்ரிமெண்ட்னா என்னது, ஒப்பந்தம் போட்டுக்கிறது தானே, கரெக்டு தானே? ஸோ அதுபோல் இந்தியா இப்போ யார் கூடலாம் அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க, யார் கூடலாம் அக்ரிமெண்ட்டில் இருக்காங்க, இது ரொம்ப டீப்பாக போகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ 16 ரீஜனல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் 2020 பொறுத்த வரைக்கும் இப்போ 16 இல்லையான்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன் ஃபோர்ஸ். ஸோ 10 ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸுன்றாங்க, 6 வந்து ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். ப்ரிஃபரன்ஸ், நான் இவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது, இந்த ப்ரிஃபரன்ஸுடைய வார்த்தை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 22 ட்ரேட் நெகோஷியேஷன்ஸ் வந்து ப்ரோக்ரஸில் இருக்குன்றாங்க. இந்த 10 ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யார் யார் கூடலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஏஷியன் ஃப்ரீ ட்ரேட் ஏரியா, இது யார் கூடலாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பூட்டான், மால்தீவ்ஸ், ஆப்கானிஸ்தான். ஸோ நான் உங்களுக்கு ஒன்று விடாமல் எல்லா நெய்பரிங் கண்ட்ரிஸ் பெரிய சொல்லிட்டேன்னா, ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இவங்களுக்கு தான் வந்து நம்ம கொடுப்போம். பிகாஸ் நெய்பரிங்கில் இருக்கிறவங்களுடைய பெனிஃபிட்ஸ் எப்படி நமக்கு கிடைக்காம போயிடும், ஐ மீன் அவங்களுடைய பெனிஃபிட்ஸ் நமக்கு எப்படி தேவையில்லாமல் போயிடும் இல்லையா? ஸோ நம்மளுடைய வார் டைமாக இருக்கட்டும், நம்மளுடைய இன்சர்ஜென்சி, நம்மளுடைய த்ரெட்டு, எந்த டைமாக வேணாலும் இருக்கட்டும், வி நீட் த ஹெல்ப் ஆஃப் ஹூம்? ஸோ த நெய்பரிங் கண்ட்ரிஸ். அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்காகவும் நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வச்சுப்போம். சரி, ஓகே. ஸோ இந்த ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6 நம்ம சைன் பண்ணி வச்சுருக்கோம். ஏஷியா பசிபிக் ட்ரேட் அக்ரிமெண்ட் விச் இன்க்ளூட்ஸ் இந்தியா, பங்களாதேஷ், சைனா, ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா, லாவோஸ், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அண்ட் ஸ்ரீலங்கா. சரி, இந்த ஸ்டேட்ஸ் இந்த கண்ட்ரிஸ் நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் எந்த கண்ட்ரி வந்து இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட், இந்தியாவோட ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இல்லை அப்படின்னு கேட்கலாம். பிகாஸ் இது ஒரு இந்தியா சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி பாயிண்ட்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் சிஸ்டம் ஆஃப் ட்ரேட் ப்ரிஃபரன்ஸ், ஜிஎஸ்டிபி, இது பார்த்தீங்கன்னா 44 கண்ட்ரிஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க, விச் இஸ் இன்க்ளூடிங் இந்தியா வந்து குளோபல் சிஸ்டம் ஆஃப் ட்ரேட் ப்ரிஃபரன்ஸில் இந்தியா இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவுடைய ப்ரிஃபரன்ஸில் நெய்பரிங் கண்ட்ரிஸ், குளோபல் ப்ரிஃபரன்ஸில் இந்தியா இருக்குது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது அவ்வளோதான். இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அவ்வளோதான். இப்போ கரண்ட்டாக நம்ம எத்தனை இருக்கிறோம்? கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நேற்று ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் நம்ம இந்தியாவோட ட்ரேட் அக்ரிமெண்ட், அதாவது ட்ரேட் ரிலேஷன் வச்சுக்கணும், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடணும்னு நினைக்கிறாரு. பிகாஸ் சைனாவுடைய என்னென்னலாம் சைனா நம்மளை டாமினேட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுற பவர் இந்தியா கையில் தான் இருக்குது. அடுத்த எமர்ஜிங் பவர் இந்தியா தான் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கான சொல்யூஷன் இந்தியா தான். ஸோ அதாவது நிறைய வந்து ட்ரேடில் சீட் பண்ணுறது, ஃப்ராட்லண்ட் பண்ணுறதெல்லாம் சைனா பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு, ஓகேங்களா, அக்ரிமெண்ட் போட்டாலுமே ஆஸ்திரேலியாவுக்கும் சைனாவுக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குது, ஓகேங்களா, முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது இருந்தாலுமே சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் சைனா வந்து ஆஸ்திரேலியாவை சீட் பண்ணுறதா அவருடைய, அதாவது ஆஸ்திரேலியாவுடைய பிரசிடென்ட் சொல்லியிருந்தார், பிரைம் மினிஸ்டர், ஐம் சாரி. ஸோ அதனால் அவருடைய அந்த ஒரு ஃப்ரீ ட்ரேடுன்ற ஒரு பார்வை இந்தியா பக்கமாக திருப்பியிருக்கு. ஸோ இனிமே தான் அதோடைய முக்கியத்துவம், அதாவது எப்போ நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் இனிமே வர நியூஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ வந்து ஃபாரின் ட்ரேட் பாலிசி பற்றி பார்க்க போகிறோம். ஃபாரின் ட்ரேட் பாலிசியில் சில விஷயங்கள் வந்து அதாவது இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்றது தான் மேஜர் பிரின்சிபலாக இருக்குது. சரியா? அதாவது எல்லாராலையுமே வந்து ஈஸியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியணும். ஸோ இதுக்கு என்னென்னலாம் மெஷர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்றது நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமான பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா ஸ்கீம். இது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது there is no conditionality attached to any scripts issued under these schemes. அதாவது கண்டிஷன்ஸ் நீங்கள் இதெல்லாம் சப்மிட் பண்ணோம், அந்த மாதிரி கண்டிஷன் கிடையாது. இந்த ஸ்கீமுக்கு கீழே வர கூட்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து
அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 75% ஆஃப் தி இபிசிஜி, ஓகேங்களா, இதில் 75% ஆஃப் தி ஆப்ளிகேஷன் வந்து கம்மி பண்ணப்படுது. எதுக்கு? நார்மல் எக்ஸ்போர்ட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா ஸ்கீம், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னொரு விஷயம், அப்ரூவ்டு எக்ஸ்போர்ட்டர் சிஸ்டம் ஹேஸ் பீன் லான்ச்டு டு எனேபிள் மேனுஃபேக்சரர்ஸ் டு செல்ஃப் சர்டிஃபை தேர் மேனுஃபேக்சர்ட் குட்ஸ் ஒரிஜினேட்டிங் ஃப்ரம் இந்தியா வித் அ வியூ டு குவாலிஃபைங் ஃபார் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் அண்டர் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் bilateral அண்ட் ரீஜனல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். அவங்களுடைய கூட்ஸை செல்ஃப் சர்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் தான் அப்ரூவ்டு எக்ஸ்போர்ட்டர் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு நிர்யத் பந்து ஸ்கீம் தட் ஹாஸ் பீன் galvanized and repositioned to achieve the objectives of Skill India. ஸோ இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியா குட் கெட் மச் பெனிஃபிட் பை ப்ரமோட்டிங் லேபர் இன்டென்சிவ் எக்ஸ்போர்ட். சைனா போல் நம்மளும் லேபர் இன்டென்சிவ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, நெகோஷியேட்டிங் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வித் யூரோப், யூகே, இப்போ தான் ஆஸ்திரேலியா வராங்க, யூகே யூரோப் கிட்டேயும் நம்ம அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. பொட்டென்ஷியல் கெயின்ஸ் ஃபார் export and employment are substantial. Additional export of $3 billion, that is அதாவது அப்பேரல், லெதர், ஃபுட்வேர், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து தெர் இஸ் அ பொட்டென்ஷியல்னு சொல்கிறாங்க. ஸோ அடிஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் 1.5 lakhs நமக்கு கிடைக்கும். அதுக்கேற்ற, அதாவது 1.5 lakhs எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணலாம் இஃப் த லேபர் செக்டர் வாஸ் இப்போ க்ளோத்ஸு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லேபர் இன்டென்சிவ். காட்டன்லேருந்து கொண்டு போய் இது பண்ணணும்னா இட் கேன் நாட் கெட், அதாவது அதுவாகவே ஆயிக்காது. இப்போ ஃபுட்வேரு, லெதரு, இட் இஸ் அ லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி, லைக், புரியுதுங்களா? ஸோ தி லைக்லி ரீட்ரீட் ஆஃப் யூஎஸ்ஏ ஃப்ரம் ரீஜனல் இனிஷியேட்டிவ் சச் அஸ் டிரான்ஸ்பெசிபிக் பார்ட்னர்ஷிப், அது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ் அட்லாண்டிக் ட்ரேட், இதெல்லாமே நம்ம உங்களுக்கு அடுத்தடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இவ்வளோ தான் ஃபாரின் ட்ரேட் பாலிசி. இப்போ ரீசெண்டாக ஏதாவது வந்திருக்குதான்றதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஸோ தட் இந்த புக் வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது. தெர் இஸ் அ மோர் அப்டேஷன்ஸ் கெய்னிங் டே பை டே. ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ வித் த கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டிரான்ஸ்-பசிபிக் பார்ட்னர்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிரான்ஸ்-பசிபிக் பார்ட்னர்ஷிப் இன் த சென்ஸ் கடல் தாண்டி அப்படின்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி யார் யாரெல்லாம் இதில் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 12 பசிபிக் ரிம் நேஷன்ஸு: ஆஸ்திரேலியா, புருனாய், கனடா, சைல், ஜப்பான், மலேசியா, மெக்சிகோ, நியூசிலாந்து, பெரு, சிங்கப்பூர், யூஎஸ், வியட்நாம். இது வந்து சைன்டு, தே ஹேவ் சைன்ட் ஆன் 5th October 2015, ஓகேவா? அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு. இந்த ஒரு குரூப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா தே கேன் பி அ கேம் சேஞ்சர் இன் தி வேர்ல்டு குளோபல் ட்ரேடு சப்ளை செயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மட்டும் மோட்டோ கிடையாது, நிறைய விஷயங்களும் இருக்குது. நான் டேரிஃப் பேரியர்ஸு, next stringent labor and environmental regulation, intellectual property protection, greater transparency in government procurement and limited advantage, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஹெல்த் கேர் டெக்னாலஜி, காம்படிட்டிவ்னஸ் அண்ட் சப்ளை செயின், டிஜிட்டல் எக்கனாமி, இன்டர்நெட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ சிங்கப்பூர் ரீசெண்டாக வந்து டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் வந்து மாடிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏன் உங்களை சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ தட் யூ கேன் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் த திங்ஸ். உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஃபைண்ட் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வரும், ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சிக்கவும் வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது தான் போதுன்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் இருந்துடக்கூடாது. ஸோ அதுதான் என்னுடைய ஒரே விஷ். ஸோ வாட் இஸ் டிரான்ஸ் அட்லாண்டிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா, தட் இஸ் நத்திங் பட் it is a regional trade agreement between European Union and United States. It was finalized by 2014. The pact is still under the negotiation process ன்னு சொல்றாங்க. எப்போனா 2017ல. இது என்ன இதுல ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது to promote the trade and investment, liberal banking regulation, liberal role and access given to the transnational companies, diluting sovereign powers of the nation. ஸோ புரியுதா என்ன இதில் முக்கியமாக வருதுன்னு சொல்லிட்டு? எஸ்.
globalization and India. So deglobalization அப்படின்னா என்னது? குளோபலைசேஷன்னா என்ன? deglobalizationனா என்ன? குளோபலைசேஷன்னா that is opening up of the market to others. இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த விவசாயிகளுடைய மார்க்கெட்டுமே கூட ஸோ ஏபிஎம்சி மார்க்கெட்டை தாண்டி யாருக்கு வேணாலும் விற்கலாம்னு சொன்னாங்க. இப்போ அதை குளோபலைஸ், அதாவது டீசென்ட்ரலைஸ்டு குளோபலைசேஷன் போல, அதாவது நம்மளுடைய பேசிக் பிரைமரி செக்டார்ல இருக்கிறவங்க தான் நம்ம ஃபார்மர்ஸ். அவங்களுடைய பொருட்களை அவங்களே டைரக்டா எக்ஸ்போர்ட்டும் பண்றது போல ஒரு சென்டர் வந்து சூனா ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லயுமே ஒரு ஹோல்டில் இருக்கணும். ஸோ டீக்ளோபலைசேஷன் இஸ் நத்திங் பட் நம்ம முதல்ல ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஆத்ம நிர்பார் பாரத், ஸோ இதெல்லாமே தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறமா, ஓகேங்களா? ஸோ தட் இஸ் global factors are yet to stabilize since the financial crisis hit the developed economies. சரிங்களா? Experts are already expecting high fiscal stimulus, more dependence on unconventional monetary policy to follow in the developed world. A strong US dollar and declining competitiveness might incline many countries to follow protectionist policies. This will result into declining global trade, hitting India harder. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நிறைய கண்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா தே ஹாவ் ஸ்டார்டட் ஃபாலோயிங் தி, நம்ம மட்டும் இல்லை, நிறைய கண்ட்ரிஸ் வந்து அவங்க வந்து தட் இஸ் அ ப்ரொடெக்ஷனிஸ்ட், அதாவது அவங்களுக்குள்ள நடக்கிற ப்ரொடக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து ப்ரொடெக்ஷன்னா என்னது? பாதுகாத்தல். ஸோ வெளியில இருந்து வர எக்ஸ்ப்ளாய்டேஷனை தடுக்கிறதுக்காக, டொமஸ்டிக்கை வந்து இன்னும் மேன்மேலும் வளர்க்கறதுக்காக. அப்படியே இருந்துட முடியுமானா நோ. அவங்க நல்லா செல்ஃப் சஃபிஷியண்டா நல்லா ஒரு ஒரு பலசாலி ஆகிட்டு அதுக்கப்புறமா தான். இப்போ உங்களுக்கு பேசிக்கா ஒரு விஷயம் சொல்லி புரிய வைக்கணும்னா, நம்ம எதிரின்னு சொல்றது அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம், நல்லது செய்யறோம், ஏதாவது ஒரு போருக்கு போறோம், இல்ல அடுத்தவங்களுக்கு நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நம்ம தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும்ன்ற கான்செப்ட போய் நம்ம நிறைய வச்சுக்கணும். நிறைய இருந்தா தானே அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் சரி, நமக்குன்றது கண்டிப்பா நம்ம நாட்டுல நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். புரியுதுங்களா? அதுக்கான ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். டிமாண்ட் இருக்க ப்ரொடக்ஷனும் இருந்துகிட்டு தான் இருக்கும். தெர் இஸ் நோ டவுட். ஸோ அதுக்கு போக நிறைய நம்ம தயாரிக்கும் பொழுது செல்ஃப் சஃபிஷியண்டாகவும் இருக்கும், அதே சமயம் நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்டே எக்ஸ்ப்ளாய்ட் ஆகாம நம்ம நல்ல ஒரு எக்ஸ்போர்ட்லயும் நம்ம ஒரு நல்ல சிறந்த ஒரு இதுவா நாடா வரலாம். சரி, இது நீங்க வந்து ஜஸ்ட் பேசிக்கா தெரிஞ்சுக்காம இதுல ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வருதுன்னா உங்களால ஆன்சர் பண்ண முடியணும். ஸோ பேசிக்கா நம்ம கத்துக்கிட்டது டைம் வந்து 52 மினிட்ஸ் கிட்ட போயிடுச்சு. ஸோ ப்ளீஸ், நான் வந்து இதை ஏன் அட் த ஸ்ட்ரெச்சில் ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன் அப்படின்னா, யூ கேன் நாட் கோ அண்ட் வாட்ச் அனதர் பார்ட் பிகாஸ் ஐ நோ த மைண்ட் செட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ வாட்ச் திஸ். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. என்னோட வீடியோஸில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அண்டில் தென் இட் இஸ் ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனல். நெக்ஸ்ட் சாப்டர்ல நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் இட் இஸ் ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ். ஸ்டே சப்ஸ்கிரைப்.